வணக்கம் பானு. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் ONGC எண்ணெய் கிணறு அமைத்து கச்சா எண்ணெயானது எடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த எடுக்கப்படும் கச்சா எண்ணெயானது திருவாரூர் மாவட்டம் வெள்ளக்குடி பகுதியில் சுத்தம் செய்யப்பட்டு அங்கிருந்து நரிமணம் பகுதிக்கு அனுப்பப்படுகிறது. இந்த வெள்ளக்குடி பகுதியில் பாத்தீங்கன்னா அதன் அருகாமையிலே சுமார் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 40 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்களுடைய பல்வேறு கட்ட போராட்டங்கள் இதுவரைக்கும் எந்த அரசும் செவிசாய்க்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக அந்த ONGCக்கு கொண்டு வரக்கூடிய கச்சா எண்ணெயானது அங்கே சுத்திகரிக்கப்படுவதால் அதன் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக காற்று கூட சுத்தமாக இல்லை என தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் கூட எங்களுக்கு தட்டுப்பாடாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பெண்கள் நாங்கள் தண்ணி தூக்கி வருகிறோம். குறிப்பாக எங்கள் பகுதியில் ஆண்கள் பல்வேறு நபர்கள் குறைந்த வயதிலே உயிரிழந்து வருகிறனர் எனவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னா தற்போது குழந்தைகளுக்கு அங்குள்ள தண்ணீரை பயன்படுத்துவதால் தோல்ல அரிப்பு, சிரங்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து குற்றம் சாட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக நீண்ட கால கோரிக்கை, குறிப்பாக 35 ஆண்டு கால கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால், எங்களுக்கு அரசின் சார்பாக மாற்று இடம் அமைத்து கொடுத்து அங்கு எங்களை குடியமர்த்த வேண்டும் என தொடர்ந்து 35 வருடமாக போராடி வருகின்றனர். எந்த அரசுமே இந்த போராட்டத்திற்கு செவிசாய்க்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பொறுத்திருந்த மக்கள் இன்று ONGC அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவரோட கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு தனியாக இடம் அமைத்து கொடுத்து அங்கள் சார்பாக வீடு கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக தோலில் அரிப்பு ஏற்படுகிறது, அதே போல் திடீரென காய்ச்சல் ஏற்படுகிறது எனவும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே எங்களுக்கு உடனடியாக மாற்று இடம் அமைத்து கொடுத்து வீடு கட்டி தர வேண்டும் என கோரிக்கையாக இருந்து வருகிறது. பானு, விவரங்களுக்கு நன்றி ஜெய்வந்த்.